ஸோ ஹலோ வியூவர்ஸ், வெரி குட் ஆஃப்டர்நூன். திஸ் இஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ். இப்போ நேரோ ஸ்ட்ரீட்டில் எப்படி ட்ரைவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். லெஃப்ட் எடுங்க, ஃபுல் லெஃப்ட் எடுங்க, ஸ்லோவாக போங்க, ஸ்லோவாக மூமெண்ட்டில் போங்க, போங்க, ஸ்லோவாக போங்க, போயிட்டே இருங்க, அப்படியே போங்க, ஸ்டடி பண்ணுங்கள், அப்படியே போட்டோம், டச் கண்ட்ரோல் பண்ணி போங்க, நீங்கள் போங்க, அழகாக போங்க, போட்டோம், அப்படியே ஸ்டடி பண்ணுங்கள், அவ்வளோதான், ஸ்டடி பண்ணிக்கோங்க, வெரி குட். லெஃப்ட்டில் வாங்க லைட்டாக, சூப்பர். இதுதான் மேம் கண்ட்ரோலு. ஸோ இந்த இடத்துல அப்படி கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிங்க பார்த்தீங்களா? அப்படியே செகண்ட் கியர் போட்டுக்கோங்க. செகண்ட் கியரை போட்டு அழகாக நீங்கள் மேனேஜ் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் மேடம் உங்களோட லைனு. நேரோ ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதுதான் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும், ஸ்டடி பண்ணி கரெக்டாக ஓட்டணும். ஸோ எந்த விதத்துலேயும் நம்ம டென்ஷன் ஆகிக்காத அளவுக்கு ஓட்ட கற்றுக்கணும். ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்டில் ஓட்டும்போது ஸ்டடி பண்ணி நேராக பார்த்து ஓட்டுங்க, அவ்வளோதான், போயிட்டே இருக்கலாம். பீக்குலாம் நாப்பி. ஸோ வண்டியோட அந்த கண்ட்ரோல் கரெக்டாக வரணும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஓட்டுங்க மேம், சூப்பர். போகலாம், லைட் கண்ட்ரோல் வச்சுட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடு வண்டி வருது, இந்த சைடு வண்டி வருதுங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது. நம்ம வண்டி கரெக்டாக போகுமா போகாதா? போகும் அப்படின்னா நீங்கள் தைரியமாக போகலாம். போகாது அப்படின்னா டைம் டிலேவை குயிக்காக பண்ணணும், அவ்வளோதான். போயிட்டே இருக்கட்டும், கிளச் கண்ட்ரோல் பண்ணி போயிட்டே இருங்க. கண்ட்ரோல் த கிளச், மூவ் ஸ்லோலி, அவ்வளோதான். ஏன்னா அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வந்தது அப்படின்னாலே ஈஸியாக நீங்கள் ட்ரைவ் பண்ணிடலாம். ஸோ நேரோ ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் கியர் தான், மோஸ்ட்லி செகண்ட் கியர்லேயே ஓட்டிக்க வேண்டியதான். ஏன்னா செகண்ட் கியருக்கு மேலே நம்ம மூவ் பண்ணவே முடியாது. அதுதான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. சூப்பர், அப்படியே போயிட்டே இருங்க. இப்போ லாஸ்ட் லெஃப்ட்டு நம்ம திரும்ப போகிறோம். லெஃப்ட்டு இண்டிகேட்டர் போட்டுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்லோவாக போகணும், ஏன்னா ரோடு கொஞ்சம் சின்னதாக தான் பெண்ட் ஆகும். அப்படியே போங்க சொல்கிறேன். போகலாம், ஃபஸ்ட்டு கியர் போட்டுக்கோங்க, கிளச்சு கண்ட்ரோல் பண்ணி போயிட்டே இருங்க. போகலாம் மேம், அவ்வளோதான். நீங்கள் ஹார்ன் அடிச்சுக்கோங்க, லைட்டாக ஸ்லோவாக போங்க, கிளச் அழுத்திக்கோங்க, லைட்டாக ஸ்லோ ஆகிடும், அவ்வளோதான். தெரியுதா உங்களுக்கு? கிளச் அழுத்தி ஸ்லோ பண்ணுங்க, அவ்வளோதான். அவர் போட்டோம் விடுங்க. இப்போ கிளச் லைட்டாக விடுங்க, வண்டி போகும். ஹார்ன் அடிச்சுக்கோங்க, ஆடிங்க, நல்லா ஹார்ன் அடிங்க. ஓகே, போயிட்டு திருப்புங்க, நல்லா இன்னும் கொஞ்சம் போயிட்டு திருப்புங்க, ஃபுல்லாக திருப்பிடுங்க டக்குன்னு, அவ்வளோதான். இப்போ தான் நீங்கள் இது ஃபுல்லாக திருப்பணுமே. வரட்டும், லெஃப்ட்டை வரட்டும், நல்லா வந்ததுக்கப்புறம் ஸ்ட்ரைட் பண்ணுங்கள். எஸ், சூப்பர். இப்போ இங்கே ரைட் எடுக்கணும், நீங்கள் நேராக போயிட்டு போகலாம், ஸ்டடி பண்ணி போயிட்டே இருங்க. இந்த இடத்துல ஹார்ன் அடிச்சுக்கோங்க, ரைட் இண்டிகேட்டர் போடணும், நல்லா லெஃப்ட்டு வாங்க, நீங்கள் வாங்க லெஃப்ட்டுக்கு, அவர் போய்ட்டு வர கரெக்டாக, நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள். தெரியுது அவங்களுக்கு? அவங்க கரெக்டாக போய்டுவாங்க. நீங்கள் நேராக போய் ரைட் எடுங்க, அழகாக ரைட் அந்த பக்கம் எடுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டு அந்த பக்கம், ஸ்லோவாக ஸ்டடி பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸ்டடி பண்ணி நீங்கள் போங்க கரெக்டாக, அவர் மாலில் கரெக்டாக போயிடுவார். ஏன்னா அவருக்கு வீட்டுக்கு அவர் வழி தெரியும், அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஸ்டடி பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியது தான், அவ்வளோதான். அப்படியே போங்க, கூலாக ஓட்டுங்க. தெரியுதா உங்களுக்கு? அவர் போகிறாரு பாருங்க எப்படி, அவ்வளோதான். செகண்ட் கியரை போட்டு நீங்கள் போயினே இருக்க வேண்டியது தான். பி கூலாக நாப்பி ஸ்டடி பண்ணி போயிட்டே இருங்க. ரொம்ப லெஃப்ட்டு வராதிங்க. வண்டி ஒரு போர்வை போட்டு மூடி வச்சுருந்தாங்க, அது கவனிக்கணும். இப்போ வர ரைட் எடுக்க வேண்டியிருக்கோம். நீங்கள் ரைட் இண்டிகேட்டர் போட்டுங்க. ரைட்டை பொறுத்த வரைக்கும் நான் எங்கே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அப்படியே போயிட்டு அங்கே நிற்கணும், லெஃப்ட் சைட்லேயே போங்க. இன்னும் பார்த்துட்டு தான் ரைட் எடுக்கணும், டக்குலாம் போயிடக்கூடாது. கிளச்சாக நியூட்ரல் பண்ணிட்டு ஸோ ரைட் மேலே பாருங்கள், ஸ்லோ பண்ணுங்கள். அவங்க விட்டுருங்க, விட்டுருங்க. ஃபஸ்ட் கியர் போட்டுங்க. அங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க மேம். ரைட் லெஃப்ட் ரெண்டு பக்கம் பார்க்குற அளவுக்கு பண்ணிடலங்க. இன்னும் கொஞ்சம் போயிட்டு இப்போ நிறுத்திக்கோங்க. வண்டி நிறுத்துங்க, திருப்பாதீங்க வண்டியை, அப்படியே தான் நிற்கணும். இந்த பக்கம் பார்த்து தான் நிற்கணும். ரைட் இண்டிகேட்டர் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ ரெண்டு பக்கம் பார்க்கணும், பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்துட்டீங்க பாருங்கள். பரவாயில்ல, இப்போ திருப்பிடுங்க, ரைட்டு ஃபுல்லாக ரைட் திருப்பிடுங்க. நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கோங்க, மிடில் நின்ட்டீங்க நீங்கள். போங்க, ஸ்லோவாக போங்க, கிளச் கண்ட்ரோல் பண்ணி போகலாம். கிளச் கண்ட்ரோல்லே போங்க, மெதுவாக ஸ்லோவாக போட்டோம், அவசரப்படாதீங்க. ஸ்டடி பண்ண ஆரம்பிங்க, வண்டியை ஸ்டடி பண்ணுங்கள். லெஃப்ட் திருப்புங்க, மெதுவாக லெஃப்ட் திருப்புங்க, அவ்வளோதான். அப்படியே போட்டோம், அவ்வளோதான். சைக்கிள் அவர் தள்ளுவார், பிரச்சனையே இல்லை. அப்படியே போகலாம். அப்படியே செகண்ட் கியரை போட்டு ஓட்டுங்க மேடம். கூலாக ட்ரைவ் பண்ணுங்கள் மேம். ஏன்னா உங்கள்கிட்ட கண்ட்ரோல் இருக்குது, கிளச்சை ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். ஸோ அதனால் பயப்படவே தேவையில்ல, நீங்கள் மாரில் போயிட்டே இருக்கலாம். நேரோ ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான், ஹார்ன் அடிச்சிக்கணும். அதேமாதிரி லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டே ஓட்டுங்க, ஏன்னா மேடும் பள்ளமாக இருக்கும் ரோடு, ஏறி இறங்கணும் பள்ளத்துலலாம். லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுங்க, ஹார்ன் அடிங்க, அவ்வளோதான். சூப்பர். இப்போ டைம் டிலே நீங்கள் தான் பண்ணணும், ஏன்னா அவர் ஏறி வராரு பாருங்கள். போகலாம், இன்னும் கொஞ்சம் போங்க, போயிட்டு லெஃப்ட்டுக்கு வாங்க, லைட்டாக லெஃப்ட்டுக்கு வாங்க.
ஸோ இப்போ லெஃப்ட்டுக்கு வந்துட்டிங்கன்னா அவர் கரெக்டாக போயிடுவார். ஸ்டடி பண்ணி போகலாம் மேடம். போகலாம், நீங்கள் போயிட்டே இருங்க. இடம் இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். அவருக்கு இடம் கொடுத்துட்டு நீங்கள் போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா அதுக்கு மேலே அவர் இடம் கேட்டார்னா வாங்கி கொடுக்க முடியாது, விலை அதிகம் இந்த ஏரியாவில். இருக்கிற இடத்த தான் கொஞ்சம் கொடுக்க முடியும். அப்படியே கண்ட்ரோல் பண்ணி போங்க. நடுவுலேயே போட்டோம் அப்படியே. அவ்வளோதான். சென்டராக போச்சு பாருங்கள். அப்படியே போட்டோம். சூப்பர். ஸோ இந்த மாதிரி தான் மேம் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வந்தோமா ஏர்பின் பெண்டு மாதிரி வரும். லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுங்க. அப்படியே ஸ்லோ நியூட்ரல் பண்ணிங்க. நல்லா லெஃப்ட்டை ஒட்டி ஒரு ஹார்ன் அடிச்சிங்க. ஹார்ன் அடிங்க. ஃபஸ்ட்டு கீரை போட்டு கொஞ்சம் லைட்டாக போய் எட்டி பார்த்துட்டு போங்க. ஹார்ன் அடிங்க. ஹார்ன் அடிங்க. போகலாம். அவ்வளோதான். அப்படியே திருப்ப ஆரம்பிங்க. ஃபுல்லாக திருப்பிடுங்க சர்றன்னு. அவ்வளோதான். அவ்வளோதான். லெஃப்ட்டு வரணும். ஸ்டடி பண்ணுங்கள். வெரி குட். அவ்வளோதான். போயினே இருக்கட்டும். தெரியுதா உங்களுக்கு? ஸ்டடி பண்ணி போங்க. இந்த பைக் ஒன்று இருக்குது பாருங்கள். இது வேணுமா வேணாமான்னு நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். அப்படியே கண்ட்ரோல் பண்ணிங்க. அவ்வளோதான். வண்டி ஏறுற பாருங்கள். அவர் கொஞ்சம் அவசரம் போடுவார், வேறு எதுவும் இல்லை. ஆமாம், அவர் போயிட்டு ரைட்டு கிளச்சு பார்த்தீங்களா? பிரேக்கில் கால் வைங்க. ஸ்டார்ட் பண்ணுங்கள். வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. பிரேக்கில் கால் வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கீர் போட்டுக்கோங்க. பைட்டிங் பாயிண்ட்டு ஸ்லோப்பில் சொல்லி கொடுத்தோம்ல, அது கண்ட்ரோல் பண்ணுங்கள். இப்போ எடுங்க பிரேக்லேருந்து காலை. அவ்வளோதான். நல்லா லெஃப்ட்டுக்கு வந்துடுங்க மேம். அவ்வளோதான். போங்க. அப்படியே இப்படி போயிட்டு ரைட் எடுக்கணும். ஹார்ன் அடிச்சுங்க. ஏன்னா சில பேர் டூ வீலர் லாரி மாதிரி திருப்புவாங்க. அந்த இடத்துல பார்த்து போயிட்டு திருப்புங்க பொறுமையாக. அவ்வளோதான். பார்த்தீங்களா ஏர்பின் பெண்டை? அவ்வளோதான். எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களே உள்ள. லெஃப்ட் வாங்க. அப்படியே ஸ்டடி பண்ணி இங்கே ரைட் எடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டாஸ்க்கு தான் கரெக்டாக இருக்கும். அப்படியே இங்கே ரைட் எடுக்கணும். ஹார்ன் அடிச்சு போங்க. இந்த வண்டி நிற்கிது, இந்த இடத்துல கரெக்டாக கட் பண்ணுங்க. போகலாம். கட் பண்ண ஆரம்பிங்க. பொறுமையாக. போட்டோம். லெஃப்ட் வாங்க. அவ்வளோதான். ஸ்டடி பண்ணி இங்கே ஒன்றே லெஃப்ட் எடுக்கணும். ஹார்ன் அடிச்சுக்கோங்க. அப்படியே அழுத்துங்க கையை வச்சு ஹார்னுக்கு. அப்படியே போயிட்டு ஹார்ன் அடிங்க. அப்படியே போயிட்டு ஃபுல் லெஃப்ட் எடுங்க. நீங்கள் எடுங்க. ஃபுல் லெஃப்ட் எடுங்க. நீங்கள் தான் எடுக்கணும். எடுங்க. ஃபுல்லாக எடுங்க. அவரை பார்த்துட்டீங்க நீங்கள், அதனால தான் ஸ்டடி பண்ணுங்கள். அவரை நீங்கள் பார்க்காதீங்க மேம். உங்கள் லைன் பார்த்து ஓட்டுங்க. அவ்வளோதான். ஸ்டடி பண்ணி போங்க. லெஃப்ட் வாங்க. இதே ரோட்டில் திரும்பி நம்ம வரணும். இந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டீங்க. ஸ்டடி பண்ணி போங்க. எப்போ நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களோ அப்போ தான் இந்த ரோட்லேருந்தே போக முடியும். ஸ்டடி பண்ணி போயினே இருக்கட்டும். செகண்ட் கியர் போட்டுக்கோங்க. ஏன்னா எந்த ஷேப்பில் பாம்பு மாதிரி வளையும் ரோடு. வளையும் போது உங்கள் லைனை பார்த்து நீங்கள் போங்க. அவர் லைன் அவர் போய்டுவார். ஏன்னா நீங்கள் கரெக்டாக பண்ணுறதுனால பயப்பட தேவையில்ல. அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்களா? நீங்கள் வாங்க மேம்னார். ஏன்னா நீங்கள் கரெக்டாக தான் வந்துன்னு இருந்தீங்க. நீங்கள் வந்திருந்தீங்கன்னா அவரும் போயிருப்பார், நீங்களும் போயிருப்பீங்க. அவ்வளோதான். இப்போ அவருக்கு இடம் இல்லை, அதனால் நீங்கள் லெஃப்ட்டுக்கு வாங்க லைட்டாக. அப்படியே ரொம்ப வராதிங்க. லைட்டாக அப்படியே டைம் டிலே பண்ணுங்கள். நல்லா டிலே பண்ணுங்கள். பார்க்கலாம். நல்லா டிலே பண்ணுங்கள். அவ்வளோதான். அப்படியே செகண்ட் போட்டுங்க. அவரை பார்க்காதீங்க. நீங்கள் போயினே இருங்க. முடிஞ்சு போச்சு. அவர் போயிட்டாரு பாருங்கள். நீங்கள் பண்ண டைம் டிலேயில் அவர் போயிட்டாரா? அப்புறம் நீங்கள் போக ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஹார்ன் அடிச்சுக்கோங்க. டைம் டிலே பண்ணுங்கள். டைம் நல்லா டிலே பண்ணுங்கள். நல்லா பண்ணல, இன்னும் பண்ணணும். ஓகே. இன்னும் பண்ணியிருந்துருக்கணும். கிளச் கண்ட்ரோல் பண்ணி போங்க. போட்டோம். இதுக்கப்புறம் வரமாட்டார் அவர். திருப்பக்கூடாது மேம். வண்டி இருக்காங்க. ஓகே. பார்த்து